5. ஹாகாரியர். இவர்களை பற்றிய குறிப்பு 1 நாளாகமம் 5, 10 மற்றும் 19 முதல் 22 வசனங்களில் உள்ளது. ரூபன், காத் மற்றும் மனாசே கோத்திரங்கள் இந்த ஹாகாரியர்களுடன் யுத்தம் செய்து அவர்களை வீழ்த்தினது அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த யுத்தம் கிழக்கு ஜோர்தான் ஆறு கடந்த பகுதியில் நிகழ்ந்தது. இது ஹாகாரியர்கள் இருந்த இடம் பற்றிய முக்கியமான தெளிவை தருகிறது. ஹாகாரியர்கள் இருந்த இடம் ஈஸ்ட் ஆஃப் கிலீட். கிழக்கு ஜோர்தான் தென்கிழக்கு சிரியா மற்றும் தெற்கு ஜோர்தான் வரை பரந்திருந்தது. இன்றைய வரைபடத்தில் அவர்கள் வாழ்ந்த பகுதி தற்போது ஜோர்டான் மற்றும் தெற்கு சிரியா பகுதிகள். ஹாகாரியர் என்ற பெயர் ஆபிரகாமின் தாசியாக இருந்த ஹாகார் என்பவரின் பெயரிலிருந்து வந்தது என்று சொல்பவர்களும் உண்டு. இந்த ஹாகாரியர் எகிப்து தேசத்தை குறிக்கும் என்று வாதிடுபவர்களும் உண்டு. ஆனால் ஒருவேளை ஆசா எகிப்தை இந்த 10 விரோதிகளோடு சேர்க்க வேண்டுமானால் எகிப்து என்ற பெயரிலேயே குறிப்பிட்டிருப்பார். ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு எகிப்து என்னும் பெயர் ஒன்றும் அந்நியம் அல்ல. ஆகவே இது எகிப்து பகுதியை குறிப்பிடாமல் கிழக்கு ஜோர்தான் ஈஸ்ட் ஆஃப் கிலீட் பகுதியையே குறிப்பிடுவதாக நாங்கள் நம்புகின்றோம்.